इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இந்த அத்திரபுரு மகாலேந்து சொல்றேன். இங்க ஒரு பந்தியா இருக்கோ பூர்வபக்ஷம் முடிச்சாச்சு. இதுக்கே பெரிய பூர்வபக்ஷம். சாமானியாபாவம் தனியாக ஒத்துக்கணுமா வேண்டாமா? ஒத்துக்கணும். இப்போ அத்திரபுரு மகா இவா என்ன சொல்றான்னு சொன்னா, நீ சாமானியாபாவத்தை தனியாக ஒத்துந்துட்டேன்னு சொன்னா எனக்கு அஜ்ஞானத்தை பாவரூபம் அது அபாவம் இல்லைன்னு சாதிக்கிறது சுலபமா போயிடும். ஏன்னா விசேஷாபாவம் சாமானிய தர்மாவச்சின்னமாக பிரதீதிக்கு விஷயம் ஆகாதுன்னு நீ ஸ்தாபனம் பண்ணிவிட்டே இல்லையா? இந்த ஒவ்வொரு விசேஷாபாவமும் சாமானியாபாவமாக தெரிய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நீ விசேஷாபாவத்தை தவிர்த்து சாமானியாபாவம் ஒண்ணு ஒத்துக்கணும்னு ஆரம்பிச்ச. அப்படியானால் அந்தந்த ஞான விசேஷ அபாவத்தை நஜானாமின்னு எப்படி சொல்ல முடியும் சாமானியாபாவமாக? அப்ப அது தனி சாமானியாபாவமா சொல்ல வேண்டி இருக்கும். தனி சாமானியாபாவம் சொல்றதா இருந்தா ஒரு தியானம் கூட இல்லாம இருந்தா தான் அது இருக்க முடியும். ஏன்னா சகல ஜான விசேஷாபாவமும் ஒரு இடத்துல சேர்ந்தா தானே அது முடியும். ஆனா இங்க அந்த மாதிரி சேரல. அதனால இது ஞானாபாவம் இல்லை, அஜ்ஞானம்ங்கிறது ஞானாபாவம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு சௌரியமா போச்சுன்னு உன்னுடைய விசாரம். அத்திரப்ரூமஹா ஏவம் தர்ஹி சாமானிய பிரகாரேண விசேஷாபாவ அப்பிரதீதேஹே ஞான விசேஷ பிராகபாவஹ ந ஜானாமீதி பியஹ ஞானத்வாவச்சின்ன பிரதியோகிதாகஹ ந விஷயஹ இது சித்தம் ந சமீஹிதம். நீ சொல்றபடி ஏவந்தர்ஹி நீ சொல்றபடி சாமானியாபாவம் ஒரு தனி அபாவமாத்தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னா இருந்தால் சித்தம் நகா சமீஹிதம். நான் சொல்ல வந்தது எதை சாதிக்க வந்தேனோ அது சித்தமாயிடுச்சு. என்ன சாதிக்க வந்தேன்னா அஜ்ஞானங்கிறது அபாவம் இல்லை அப்படின்னு சாதிக்க வந்தேன். எப்படி சித்தமாச்சு? சாமானிய பிரகாரேண விசேஷாபாவ அப்பிரதீதே. விசேஷாபாவமானது விசேஷமாத்தான் தெரியுமே தவிர சாமான்யமாக தெரியாது. ஒரே ஒரு கட்டம் அங்க இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல கடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. கடமே இல்லைன்னு சொன்னா அது சாமானியாபாவம். அந்த கட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா அது விசேஷாபாவம். விசேஷாபாவத்தை சாமான்யமா தர்மாவ சின்னமாக பிரதீதிக்கு விஷயமாக முடியாது. விசேஷாபாவம் விஷயமாகாது. அதனால இங்க என்ன எனக்கு லாபம்? ஞான விசேஷ பிராகபாவஹா ந ஜானாமீதி தியஹா ந விஷயஹா ந ஜானாமி எப்படி சொல்றானோ இல்லையா? இந்த பிரதீதிக்கு விஷயம் ஞான விசேஷ பிராகபாவம்ங்கிறது ஆகாது. அதுல இந்த ஞானத்வாவச்சின்ன பிரதியோகிதாகங்கிறத நம்ம பிராகபாவத்துக்கு விசேஷனம் முன்னாடி சேர்த்துக்கணும், அன்வயம் பண்ணிக்கணும். அதாவது ஞான விசேஷ பிராகபாவஹா ஞானத்வாவச்சின்ன பிரதியோகிதாக்கோ நபவதி ஆகாரத்தினால நஜானாமீதி ஞானத்தை தியஹா ந விஷயஹா. ஒரு ஞான விசேஷத்தினுடைய அபாவம் ஞான விசேஷத்வாவச்சின்ன பிரதியோகிதாக்கமாக ஆகுமே தவிர ஞானத்வாவச்சின்ன பிரதியோகிதாக்கமாக ஆகாதுங்கிற காரணத்தினால ஞானம் நாஸ்திங்கிற பிரதீதிக்கு அது விஷயமாக முடியாது. நஹி பிராகபாவோபி கஷ்டித் சாமான்யாபாவஹ அஸ்தி ஏன தத் பிரதியோகிதா சாமானிய தர்மேண அவச்சித்யேத. இதுக்கு மேல ஒரு சங்கையை வைக்கலாம். அத்தியந்தாபாவத்துல விசேஷாபாவம் சாமானியாபாவம்னு ரெண்டு பிரிச்சு சொல்றேன். ரெண்டுமே அத்தியந்தாபாவம். அந்தந்த கடத்தினுடைய அத்தியந்தாபாவம், பொதுவா கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் அப்படின்னு ரெண்டு அத்தியந்தாபாவம் சொன்னாலே இதே மாதிரி ஏன் பிராகபாவத்துக்கு சொல்லக்கூடாது? அந்தந்த கடத்துக்கு தனித்தனியாக பிராகபாவம், மொத்த கட்டத்துக்கும் சேர்ந்து ஒரு பிராகபாவம், பொதுவான பிராகபாவம். இப்படி சொல்லிட்டா என்னன்னு கேட்டா எனக்கு சாமானிய தர்மம் பிராகபாவத்தினுடைய பிரதியோகிதைக்கும் அவச்சேதகமாகும். சாமானிய அத்தியந்தாபாவம் சொல்ற மாதிரி சாமானிய பிராகபாவம்,
எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பிராகபாவம் இருக்கு, அது சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக்கமாக ஆகலாம், அது எனக்கு கிடைக்கும். இப்படி சொல்லி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவனுக்கு இஷ்ட சித்தி இல்லை. ஏன்னு கேட்டா அந்த பிராகபாவம் எப்போ வரும்னு கேட்டா எந்த ஒரு ஞானமும் இல்லாத சமயத்துல தான் இருக்க முடியும். சகல சகல எப்படி அத்தியந்தாபாவம் சாமானிய அபாவம் எப்ப வரும்னு சொன்னா ஒரு பிரதியோகி கூட இல்லையோ அப்பதானே அந்த சாமானிய அபாவம் வரும். அதே மாதிரி ஒரு கட்டம் கூட இல்லாத பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பிரளய காலத்துல சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பதான் சகல கட பிராகபாவம்னு ஒண்ணு சொல்லலாம். கட சாமானிய பிராகபாவம் கட்டம் ஒண்ணு இருந்துடுத்துன்னா அது போயிடும், அப்புறம் இருக்காது. இருந்தாலும் சொல்லி பாக்குறான், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லைங்கன்னு சொல்றதுக்காக தானே, இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றதுக்காக ஒரு பிரதியோகி விஷயா சொல்லி பார்க்கணும். நகி பிராகபாவோபி கஷ்டித் சாமானியாபாவா அஸ்தி. அத்தியந்தாபாவம் சாமானியாபாவமா இருக்கிற மாதிரி பிராகபாவம் கூட ஒரு பிராகபாவம் சாமானியாபாவமா இருக்கலாம்ங்கிறது இல்லை. ஏன்னா இருந்தா இப்படி சொல்லலாம். ஏன தத் பிரதியோகிதா சாமானிய தர்மேன அவச்சித்தியதா, சும்மா சொல்றதுதான். இந்த மாதிரி அவச்சேதம் பண்ணினத்தினால இந்த பூர்வபக்ஷிக்கு ஒரு லாபமும் கிடையாது. இவனுக்கு விசேஷாபாவம் சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாக்கமாக வந்ததுன்னா அப்போ லாபம் உண்டு, அது இல்லைன்னு சொல்லிட்டார். விசேஷாபாவ பிரதியோகிதாத்தோ தத்தத் கடத்வாதினா விசேஷேன அவச்சித்தியதே. அந்த விசேஷாபாவம் இருக்கே அதனுடைய பிரதியோகிதா அவச்சேதக தர்மம் என்ன ஆகும்னா அந்தந்த விசேஷத்துவம். நீலகட்டோ நாஸ்தி அப்படிங்கிறது ஒரு கடத்தினுடைய அபாவம். இந்த அபாவத்துக்கு பிரதியோகி எது? அந்த ஒரே ஒரு நீலகட்டம். அது ஒன்னே ஒண்ணுதான் பிரதியோகின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய தர்மம் மாத்திரம் தான் அதுக்கு அவச்சேதகம். அப்ப தத்கடத்துவம்னு சொல்லணும். நீலகடத்துவம் பொதுவான கடத்துவம் அது பிரதியோகிதா அவச்சேதகமாக சொல்லக்கூடாது. நச்ச தேன தேன ரூபேண பவிஷ்யத் கடாதி ஞாபகம் சத்தியம். ஆக இப்ப வந்துட்டார், இந்த பிராகபாவம் இப்ப பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகாது அப்படின்னுதான். பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாக பிராகபாவத்தை சொல்ல முடியாததுனாலே ஞான பிராகபாவம் நஜானாமிங்கிற பிரதீதிக்கு விஷயம், இந்த அனுபவத்துக்கு விஷயம்னு சொல்றது தப்பு. இது ஆரம்பிச்சது, அதுதான் இப்போ உபசம்ஹாரம் பண்றார். இது ஞான பிராகபாவம் எப்பவுமே பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் இல்லைன்னு இவருடைய கட்சி. எல்லாம் சாமகிரி எல்லாம் தயாரா இருந்ததுன்னா அப்பதான் அந்த பிராகபாவம் இருக்குன்னு அனுமானத்தினால தெரிஞ்சு பேசுறான். வரப்போறது அப்படின்னு, வரப்போறதுங்கிறது எதை வச்சு சொல்றதுன்னா அதனுடைய காரணங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த காரணங்களை வச்சு அனுமானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் இந்த கட்டம் உண்டாக போறது அப்படின்னு. அதுவரையில் அது தெரியாது. இதைத்தான் சொல்றார். ஏன் தேன தேன ரூபேண பவிஷ்யத் கடாதி ஞாபகம் சக்தி. இதுக்கு மேல நாளைக்கு உண்டாக போகிற அந்த கட்டம் இருக்கே அந்த கட்டத்தினுடைய விசேஷம் இன்னைக்கு தெரியுமா? அதாவது தத்ரூபம், அந்த ரூபத்தை சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, நீங்க நாளைக்கு உண்டாகக்கூடிய கட்டம் அப்படின்னு நீங்க ஒரு தர்மத்தை சொன்னால் கூட நாளைக்கு உண்டாகக்கூடிய பல கடங்கள்ல அது பொதுவான தர்மமா தான் இருக்கும். ஏன் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு தர்மம் வேணும்னு சொன்னா அந்த ஒரே ஒரு பிராகபாவத்துக்கு பிரதியோகியா இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கடத்துல இருக்கக்கூடிய தர்மம், இதுதான் தத்தத் ரூபம்னு சொல்றோம். தத்வக்தித்வம் முடியாது, சொல்லவே முடியாது, தெரியாது. தேன தேன ரூபேண பவிஷ்யத் கடாதி ஞாதும் நஹி சக்கியம் நச்ச சக்கியம். தஜ்ஜன்மானந்தரம் தூ தத்தத்ரூபேண தஜ்ஞான சம்பவேதி ந பிராகபாவதி பிரத்யக்ஷாத்யா. அந்த கட்டம் உண்டானத்துக்கு அப்புறம் அது தத்வக்தியாக தெரியும், ஆனா தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்? அந்த சமயத்துல பிராகபாவமே இல்லை. பிரத்யக்ஷமா அந்த பிரதியோகி வந்ததுக்கு அப்புறம் அதை தத்ரூபமாக தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த பிராகபாவத்தை இவன் பிரத்யக்ஷமா சொல்றான்னு சொன்னா வேஸ்ட். அப்ப பிராகபாவம் இல்லை, ஏற்கனவே இருந்த பிராகபாவத்தை வேணும்னா அனுமானம் பண்ணிக்கலாம். அப்ப நஜானாமி அப்படின்னு எப்போ இவன் சொல்றான்? தியானம் வரத்துக்கு முன்னாடி தானே. தியானம் வந்ததுக்கு அப்புறம் நஜானாமி சொல்லி பிரயோஜனம் இல்லையே. அதனால அந்த நஜானாமிக்கு விஷயமாக தியான பிராகபாவத்தை சொல்லி உபயோகப்படாது. தஜ்ஜன்ம அனந்தரம் தூ தத்தத்ரூபேண தஜ்ஞான சம்பவேதி ந பிராகபாவதீஹி பிரத்யக்ஷாத்யாத்.
ததானீம் பிராகபாவ அசத்வாத். நீ எப்ப சொல்றியோ அந்த சமயத்துல பிராகபாவம் இல்லைன்னு. பிரத்யக்ஷஸ்ய விஷயஜன்யத்வா, நேற்றுக்கு இருந்த பிராகபாவம் இன்னைக்கு பிரத்யக்ஷமா தெரியட்டுமேன்னு சொன்னான். இல்ல, அந்த பிரத்யக்ஷத்துல மாத்திரம் விஷயத்தை காரணமாக ஒத்துருக்கோம். அந்த பிரத்யக்ஷம் வரும் காலத்துல அந்த விஷயம் இருக்கணும். விஷயம் இல்ல அப்புறமா பிரத்யக்ஷம் வருதுங்கிறது முடியாது. காரிய சகபாவேன பிரத்யக்ஷ விஷயத்தை ஹேத்துவம்னு சொல்லியிருக்காங்க. முன்கணத்துல இருந்தால் கூட போராது, அந்த ஞான காலத்திலேயே இருக்கணும். இப்ப நான் இந்த வஸ்துவை பாக்குறேன்னு சொன்னா நான் பாக்குற அந்த டயத்துல அந்த சமயத்துல அது இருக்கணும். நான் பாக்குறதுக்கு ஒரு க்ஷணம் முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னா அப்புறம் தெரியாது. பாக்குற சமயத்துல இல்ல, பாக்குறதுக்கு ஒரு க்ஷணம் முன்னாடி இருந்திருக்கு, அப்ப நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனாலே காரிய சகபாவேன விஷயம் பிரத்யக்ஷத்துக்கு ஹேது. அந்த முன்னாடியே இருக்குன்னா அந்த பிரத்யக்ஷ காலத்திலயும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாமானிய பிரகாரக ஞானஞ்ச ந விசேஷாபாவ ஞானே ஹேது இத்யுக்தம். அதான் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னா அதை சொல்லி முடிச்சுட்டோம். வியாப்திங்கிறது விசேஷ ரூபமாக இருக்கு, ஆனா சாமானிய ரூபேன்னு தெரியுது. அந்த ஆகாசத்துல இந்த சாமானாதிகரண்யம் எல்லாம் சொல்றச்சு பிரமேயத்துவேன்னு கிரகிக்கிறச்செல்லாம் சாமானிய ரூபமாக தெரியுது, ஆனா இருக்கிற வியாப்தி அதுல மாத்திரம்தான் இருக்கு. எத் பிரமேயவத்து தது அபிதேயவத்து அப்படின்னு ஒரு வியாப்தியை சொல்றான்னு வச்சுருக்கோம். அப்படின்னா இங்க எல்லா பிரமேயத்திலயும் அந்த வியாப்தி இருக்கணும் இல்லையா? ஆனா எல்லா பிரமேயத்திலும் இருக்க முடியாது. ஏன்? ஆகாசம்ங்கிறது அவிருத்தி பதார்த்தம், அதை விட்டுட்டு பாக்கியில தான் இருக்க முடியும் வியாப்தி. அப்ப வியாப்திங்கிறது சகல பிரமேயத்திலையும் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு தர்மம் இல்லை. விருத்திமத்தா இருக்கக்கூடிய பிரமேயங்கள்ல மாத்திரம் இருக்கும் தர்மம் அது. அது ஒரு விசேஷ தர்மம். ஆனா அந்த விசேஷ தர்மத்துக்கு அவச்சேதகமாக எது தெரியுதுன்னா பிரமேயத்துவங்கிற பொதுவான ஒரு தர்மம். அப்ப சாமானிய தர்மேன அந்த விசேஷமான வியாப்தி விசேஷ தர்மம் அவச்சின்னமாக எப்படி தெரிகிறதோ அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஞானாபாவத்துக்கு பிரதியோகி ஞான விசேஷம். அந்த ஒரு ஞானமோ ரெண்டு எந்த ஞானம் நமக்கு விவக்ஷிதமா இருக்கோ அந்த ஞானம் தான் அதுக்கு பிரதியோகி. ஆனா பிரதியோகிதாவச்சேதக தர்மம் என்னன்னு கேட்டா அது ஞானத்துவம்னு பொதுவா சாமானிய தர்மமாக சொல்லிடுறாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு வழி போட்டான். அதைத்தான் இப்ப இத்தனை நேரம் கண்டிச்சு விசேஷாபாவிய பிரதியோகிதா சாமானிய தர்மேன நாவச்சித்தியதே அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதான் சொல்றார். சாமானிய பிரகாரக ஞானஞ்ச ந விசேஷாபாவ ஞானே ஹேது. அந்த அப்புறமா வரக்கூடிய பிரதியோகிய சாமானிய ரூபேன தெரிஞ்சின்றால் அதனாலேயே அந்த விசேஷாபாவ ஞானம் வரட்டமேனா கேட்க முடியாது, அதை சொல்ல முடியாது. ஏன்? பிரதியோகிதாவச்சேதக பிரகாரக பிரதியோகி ஞானம் அபாவ ஞானே ஹேதுன்னு இது தனி காரியகாரண பாவம் இருக்கு. எந்த ரூபத்துல பிரதியோகி தெரியும்? இது சாதாரணமா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கடம் ஒரு இடத்துல இருக்கு, இந்த கட்டத்துல எத்தனை தர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய தர்மங்கள் இருக்கு. ஒண்ணு இப்படி சொல்லலாம், கடத்துல கடத்துவம் இருக்கு, ஒருத்தனுக்கு அது கடம்னு தெரியறது, இன்னொருத்தனுக்கு அது கடன்னு தெரியல ஏதோ ஒரு திரவியம்னு தெரியறது. சரியா? திரவியத்துவம் அதுல இருக்கானா இருக்கு. இன்னொருத்தனுக்கு அதுல பிருத்திவித்துவம் தெரியறது, பார்த்திவம் பிருத்திவித்துவம் தெரியறது. ஆஹா நம்ம திரவியத்துவம் தெரியலேன்னு வச்சுக்கோம். இப்ப இத்தனை பேருக்கு யாரு அதை கடம்னு புரிஞ்சுக்கலையோ அவன் அந்த வஸ்துவை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அப்ப அந்த வஸ்து அங்க இல்லேன்னு சொல்லுவனா கடம் இல்லேன்னு சொல்லுவனா? கடம் தான் அது நிஜமா, உண்மையில அது கடம். இத்தனை நேரத்துக்கு இருக்கு, நான் அதை எடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த கட்டம் அங்க இல்லே, அவன் எடுத்துன்னு போயிட்டான், அதனால அந்த கட்டம் இங்க இல்லேன்னு சொல்லுவோம். இப்ப 3 பேர் இருக்கா, ஒருத்தன் அது கட்டம்னு புரிஞ்சுட்டான், இன்னொருத்தன் திரவியம்னு புரிஞ்சுட்டான், கடத்துவம் தெரியல, பிருத்திவித்துவம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சது. இப்ப அந்த வஸ்து அங்க இருந்தது அப்புறம் எடுத்துட்டு போனது 3 பேருக்குமே தெரியும். ஆனால் இவன் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்கிறத அப்புறம் பார்க்கணும். எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்? அது இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? அது இல்லைன்னு சொல்லும் போது ஒருத்தன் என்ன சொல்றான்? கடம் இல்லை, கடம் இருந்தது, கடம் இப்ப இல்லைன்னு சொல்றான். அதே திரவியமாக மாத்திரம் புரிஞ்சுட்டவன் இருக்கானே அவன் அந்த மாதிரி சொல்ல முடியுமா கடம் இல்லைன்னு?
அதே வஸ்து அவன் பார்த்திருக்கான், அது இப்ப இல்லைங்கிறது தெரியுது. ஆனா அது கடம் இல்லைன்னு அவனுக்கு பேச முடியாது. ஏன் பேச முடியாது? அந்த கடத்துவங்கிற அந்த பிரதியோகிதாவச்சேதக ரூபத்துல அவனுக்கு தெரியல. பிரதியோகிதாவச்சேதகாவச்சின்ன பிரதியோகி ஜானம் அபாவ ஜானே காரணம்னு இருக்காது சொல்றேன். அவனுக்கு கடம்னு முன்னாடி தெரியலையோனா அதனால கடம் இல்லைன்னு இப்ப சொல்ல முடியாது. திரவியம்னு தெரிஞ்சுன்னா திரவியம் இல்லை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். பிருத்திவி இருந்தது இப்ப இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடம் இல்லைன்னு அவனால பேச முடியாது. இது காரணம் இதுதான். பிரதியோகிதாவச்சேதக பிரகாரக பிரதியோகி ஜானத்திய அபாவத்துவ பிரகாரக அபாவ ஜானே ஹேதுத்வா. அதெல்லாம் வந்து காரிகாரண பாவம் எல்லாம் கரெக்டா வர்றதுக்காக இங்கேயும் தளங்கள்லாம் போட்டு சொல்றாரு. வெறும் அபாவ ஜானேன்னு சொன்னா போறாது, அபாவத்துவ பிரகாரக அபாவ ஜானேன்னு வரணும். ஏன்னா சர்வம் பிரமேயம் அப்படிங்கிற ஒரு ஞானத்துல பாவம் அபாவம் எல்லாம் தானே விஷயமா இருக்கு. அது கூட அபாவ விஷயக ஜானம் ஆயிடுவேன். அதுக்கு எல்லாம் பிரதியோகிதா வச்சேதக பிரகாரக ஜானம் எல்லாம் வேண்டாமே. அதுக்காக என்ன சொன்னாருன்னா அபாவத்துவ பிரகாரக அபாவ ஜானம் ஜாகிரதையா எல்லாம் போடுற ஹேதுத்வா. சரி, தஸ்ய அனுமான கம்யத்வேபி. சரி, கட்டம் வரப்போறதுங்கிறத இவன் இப்போ எப்படி கண்டுபிடிச்சுக்கிறான்? அந்த கட்டம் தெரியாது, உற்பத்தியாக போற கட்டம். அப்பனா அது வரப்போறதுன்னு மாத்திரம் எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னு கேட்டா அதுக்கு அனுமான கம்யத்துன்னு சொல்லணும். எப்பவுமே ஒரு சாமகிரி காரிய வியாப்தியான ஒரு நியமம். சாமகிரினா என்னன்னா ஒரு காரியம் உண்டாகிறதுக்கு எத்தனை காரணம் தேவையோ, என்னென்ன காரணங்கள் தேவையோ அத்தனை காரணங்களும் ஒரு இடத்துல சேர்றது. இதுக்கு சாமகிரி. இது சகல காரண சமவதானம், இது சாமகிரி. இது வந்து ஒருத்தன அடுத்த க்ஷணத்துல காரியம் உண்டு. ஏன்னா காரணம் இருந்தா அவசியம் காரியம் வரணும். அது வரத்துக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டாக்க மற்ற காரணங்கள் சேரல அப்படிங்கிற காரணம் தான் சொல்லணும். இந்த ஒரு காரணம் ரெண்டு காரணம் இருக்கு ஆனா காரியம் வரலையே அப்படின்னு கேட்டா பாக்கி ஏதோ வராம வரல, சில காரணங்கள் சேரல, ஆக சாமகிரி அங்க சித்தமாகலன்னு திருப்பி சொல்லணும். அப்ப சாமகிரி இருந்ததுன்னா அவசியம் அடுத்த க்ஷணத்துல, அதே க்ஷணத்துல இல்ல, சாமகிரிக்கு அப்புறம் வரக்கூடிய க்ஷணத்துல காரியம் வந்துடும், காரிய உற்பத்தி வரணும்னு ஒரு வியாப்தி. சாமகிரி காரிய வியாப்தியான்னு ஒரு வியாப்தியே சொல்ற. யதா யதா சாமகிரி ததா 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 காரியம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்யவகித அது பூர்வக்ஷண விற்த்தித்வ சம்பந்தேன காரியம்னு சொல்லணும். அவ்யவகித உத்தரக்ஷணத்துல அந்த காரியம் வரப்போறது. அப்ப என்ன ஆகும்? இந்த சாமகிரியானது அந்த காரியத்துக்கு அவ்யவகித பூர்வக்ஷண விற்த்தியாக ஆகும். அப்ப எப்படி வியாப்தி சொல்றது அப்படின்னு கேட்டா எஸ்மின் க்ஷணே சாமகிரி தஸ்மின் க்ஷணே சுவாவியவகித பூர்வக்ஷண விற்த்தித்வ சம்பந்தேன காரியம் சொல்லலாம் இல்லையா? இதோட அர்த்தம் என்னன்னா இந்த க்ஷணத்துல சாமகிரி எல்லா காரணமும் சேர்ந்ததுன்னு சொன்னா அதுக்கு உத்தர க்ஷணத்துல காரியம் இருக்கும். இதுதான் அதுக்கு வியாப்தி. இந்த வியாப்தியை வச்சுட்டு அனுமானம் பண்ணிடலாம், காரியத்தை அனுமானம் பண்ணிடலாம். காரியத்தை அனுமானம் பண்ணிட்டு அப்படியானா இப்ப காரிய பிராகபாவம் இருக்குன்னு பிராகபாவத்தை அனுமானம் பண்ணி சொல்லிக்கலாமோ இல்லையோ? அனுமான கம்யமா பிராகபாவத்தை சொல்லலாமே அப்படின்னு கேட்டா தாராளமா சொல்லலாம். ஆனா அது வச்சுட்டு நஜானாமையில ஒண்ணும் பண்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. தஸ்ய அனுமான கம்யத்வேபி, தஸ்யனா அந்த தத்கடஸ்ய காரியஸ்ய பிராகபாவ பிரதியோகினः அனுமான கம்யத்வேபி நஜானாமி இது தியः அபரோக்ஷாயாः தத்விஷயத்வா யோகாத். எனக்கு தெரியலையே நஜானாமி அப்படின்னு சொல்றானே, இது அனுமானமா பண்ணி ஒத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். இது பிரத்யக்ஷமான தெரிஞ்சிட்டு இருக்கு அனுபவமாக. அப்ப அனுபவத்துக்கு விஷயம் இல்லைங்கிறது ஒத்துட்டாச்சோ இல்லையோ? அனுமானம் பண்ணி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறது எப்படி? தெரியலேன்னு நாம சொல்றது எப்படி? தெரியலேன்னு சொல்றது அதி சுலபம் இல்லையா? தெரியலேன்னா அது அப்புறம் சாட்சி பாக்கியமா இருக்கு, அவ்வளவு அனுபவமா இருக்கு. அனுபவ விஷயமா இருக்கும் போது இதுக்கு நீ வந்து அந்த இவ்வளவு சிரமப்பட்டு அனுமானம் பண்ணி அப்படின்னா தெரிஞ்சா இப்படி அனுமானம் பண்ணிதான் ஒவ்வொருத்தனையும் சொல்றதா இருந்தால் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே யாருமே பதில் சொல்ல முடியாது. தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தெரியும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன நான் எல்லாம் யோசிச்சு பார்த்து அப்புறம் சொல்றேன்னு சொல்லி வியாப்தி எல்லாம் அனுசந்தானம் பண்ணி ஒரு சமயம் வியாப்தி அவனுக்கு சரியா ஞாபகம் வரலன்னு சொன்னா, லிங்கம் கிடைக்கல, எந்த ஹேத்து வச்சு அனுமானம் பண்றதுன்னு தெரியாம போச்சுன்னா தெரியலேன்னு கூட சொல்ல முடியாது போய். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்துவிடும். நஜானாமி திதியா அபரோக்ஷாயாக தத்விஷயத்துவ அயோகா.
அதான் சொல்றார், அவ்யபிச்சாரி லிங்காதி அபாவா தது அனுமானம் அப்படி தூர நிரஸ்தமேவா. அனுமானம் பண்ணியே சொல்லிட்டு போட்டோமே அப்படின்னு சொன்னா எதை வச்சு அனுமானம் பண்றது? ஏதாவது ஒரு ஹேத்து தெரியலேங்கிறதுக்கு இல்லையா? அது ஒன்றும் சரியான லிங்கம் ஒன்றும் இல்லை. இதோட ஒரு இது முடிஞ்சது. இனிமே ஒரு 4-5 கோட்டிகள் ராகபாவம் அவசியம் ஒத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க. முன்னாடி ஒரு சிந்தோபசுந்தர நியாயத்தை கொண்டு வந்து இதுவும் வேண்டாம் அதோ வேண்டான்னு சொல்லியிருந்தார். தார்க்கிகன் பிராகபாவம் ஒத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு 4-5 யுக்தி வச்சிருக்கான். அந்த யுக்தி எடுத்து இப்ப அதை வந்து கண்டிக்கிறான். நனு இதம் மாபூத் இது இச்சா விஷயத்தையா தத் சித்தி. இது ரொம்ப சின்ன சின்ன பூர்வபக்ஷம், சின்ன சின்ன சமாதானம். என்ன சொன்னா, இதம் மாபூ, எனக்கு இதம்னா துக்கம்னு சொல்லுங்களேன், இந்த துக்கம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறான். வர வேண்டாம் அப்படின்னு. எந்த துக்கத்தை? வந்த துக்கத்தையா வரப்போற துக்கத்தையா? வந்த துக்கத்தை ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. இனிமேல் அடுத்தபடியா அப்பேற்பட்ட துக்கம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத தானே அவன் ஆசைப்படுறான். ஒரு இச்சைக்கு விஷயமா இருக்கிறது என்ன? இதுவரையில் வந்தது போறோம், இதுக்கு மேல ஒண்ணும் இந்த மாதிரி வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் இவனுக்கு இச்சைக்கு விஷயமா இருக்கு. அப்ப பவிஷ்யத்தான ஒரு ஒண்ணு இவனுடைய இச்சைக்கு விஷயமாக இருக்கு சொன்னா இவன் என்ன விஷயமா இருக்கு? பவிஷ்யத்தான ஒண்ணு இல்ல, ஒண்ணு வரக்கூடாதுங்கிறது இச்சைக்கு விஷயமா இருக்கு. இந்த துக்கம் வரக்கூடாது. அப்பனா அந்த துக்கம் வரத்துக்கு முன்னாடி வர இருக்கக்கூடிய அதனுடைய பிராகபாவம் இவனுடைய இச்சைக்கு விஷயமா இருக்குன்னு ஆச்சு இல்லையா? பவிஷ்யத்தான துக்கம் இன்னும் வரல, ஆனா அது வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறான்னா இவனுடைய இச்சைக்கு என்ன விஷயமா இருக்குன்னா அந்த அந்த பவிஷ்யத் துக்க பிராகபாவம்னு தானே சொல்லணும். வேற என்னத்தை சொல்றது? ஏன் அப்ப அந்த இச்சைக்கு விஷயமா இருக்கக்கூடிய அந்த பிராகபாவத்தை ஒத்துக்கலைன்னு சொன்னா, சுந்தோபசுந்த நியாயம் சொல்லி அதை அடிபட்டு போச்சுன்னு சொன்னா, இந்த இச்சைக்கு நீ என்ன விஷயம்னு சொல்லுவ? துக்கம்தான் விஷயம்னு சொல்லலாமோ? துக்கம் வேண்டான்னு தான் இச்சை இருக்கு. அதனால இந்த இச்சைக்கு ஒரு விஷயம் சொல்லணுமானால் நீ பிராகபாவத்தை ஒத்துண்டாகணும் அப்படின்னு அவனுடைய யுக்தி. நனு இதம் மாபூத் இது இச்சா விஷயத்தையா தத் சித்தி. இச்சா விஷயத்தினால இன்னும் கூட நிறைய வரும். அதாவது இந்த பிராகபாவம் இச்சைக்கு விஷயமா இருக்கிறதுனாலேயே அதனுடைய தியானமும் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா எது தெரியலையோ அதை எப்படி ஆசைப்பட முடியும் தெரியாத விஷயத்த? அதனால அந்த பிராகபாவ தியானம் இருக்கு. அதெல்லாம் எப்படி தியானம் வந்ததுன்னு நீ கேட்டு இது பண்ண முடியாது. எப்படி வருமோ அதுக்கு தத்தாப்போல ஒரு பிரக்கிரிய கல்பிச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு தான் வரும். பதில் என்ன சொல்றார்? பிராகபாவஸ்ய ஸ்வரூபதः அசாத்தியத்வேன பிரதியோகி ஜனக விகடனேன தத்சம்பந்தஸ்ய இவ அத்யந்தாபாவ சம்பந்தஸ்யாபி சாத்தியத்வாத் தேனைவ அந்யதா சித்தே. மனசு வச்சுட்டார், உள்ளுக்குள்ள வச்சுட்டு இது பேசுறான். என்ன சொல்றாருன்னா, இது இந்த துக்கம் வர வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுறான். இது இந்த ஆசைக்கு என்ன விஷயம் இதானே கேட்கிறேன். வேண்டாம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த துக்கத்தினுடைய அத்தியந்தாபாவம் தான். இதுக்காக பிராகபாவத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துக்கத்தினுடைய அத்தியந்தாபாவம் இவனுடைய ஆசைக்கு விஷயமாக இருக்கு, இச்சைக்கு விஷயமா இருக்கு. இங்க ஒரு கேள்வி, இல்லாததை பத்தி தான் ஆசைப்படும் மனசு. அதாவது இப்ப சித்தமா இருந்ததுன்னா சித்தே நேச்சா, அது வேணும் ஆசை இல்லை. எது தனக்கு சித்தமா இல்லையோ அதைத்தான் ஆசைப்படணும். இச்சைக்கு அதுதான் விஷயமா இருக்கும். அந்த துக்கம் இன்னும் வரலையோனா, நமக்கு இன்னும் வரலன்னு சொன்னா அதனுடைய அபாவம் இப்ப சித்தமா தானே இருக்கு. வராத துக்கம் இனிமேல் நாளைக்கு வரும்னா இன்னைக்கு இல்லையோனா, இன்னைக்கு அந்த துக்கம் வரல, அதாவது அந்த துக்கத்தினுடைய அபாவம் இன்னைக்கு சித்தமா இருக்கு. சித்தமா இருக்குன்னா அந்த அத்தியந்தாபாவமானது எப்படி இச்சைக்கு விஷயமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவர் என்ன சொன்னார்? கேள்வி எனக்கும் வருது உனக்கும் வரும். ஏன்னா அந்த இச்சை அந்த துக்கத்தினுடைய பிராகபாவம் இருக்கு, இப்ப இருக்கா இல்லையா? இருக்கத்தான் இருக்கு. பிராகபாவம் அனாதி, துக்கம் வந்த உடனே அது போயிடும். ஆனால் அது பரியந்தம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இந்த இச்சைக்கு விஷயம் என்னன்னு கேட்டா துக்கத்தினுடைய பிராகபாவம்னு நீங்க சொல்றீங்க. அந்த துக்க பிராகபாவம் இப்ப இருக்கா இல்லையா? ஆசைப்படும் சமயத்துல இருக்குன்னு சொன்னா அது எப்படி இச்சைக்கு விஷயமாச்சு? அது சாத்தியம் இல்லையே. அதனால 2 பேருக்கும் இந்த கேள்வி நிற்கிறது. இதனால பதில் ஒண்ணும் வரலையேன்னு கேட்டேன். எச்சோபயோ சமோதோஷா, கேள்வி கேட்கப்படாதுன்னு நின்றுட்டு
அப்போ அவன் சொல்லுவான், அப்படி இல்லை, நான் அதுக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கேன். இதுல என்னன்னா, இந்த பிராகபாவத்தை நான் இச்சைக்கு விஷயமா சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். இச்சைக்கு விஷயம் எது ஆகும்னு சொன்னா, சித்தம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப எது சாத்தியமோ அதுதான் இச்சைக்கு விஷயம்னு சொல்லணும். பிராகபாவங்கிறது அனாதி சித்தமா இருக்கிறதுனால அது சாத்தியமாகாதுன்னு இப்போ பேசிட்டு இருந்தோம். பிராகபாவம் சாத்தியமாக ஆக வேண்டாம், ஆனா அந்த பிராகபாவத்துடைய சம்பந்தம் இருக்கே அது சாத்தியமாக இருக்கலாம். எப்படின்னு கேட்டா, இந்த துக்கம் கொடுத்தோன்னு வச்சுங்க, அப்ப இந்த பிராகபாவம் போயிடும். அப்ப பிராகபாவத்துக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம், துக்க பிராகபாவத்துக்கும் தன்னிடத்துல தானே துக்க பிராக, யாருக்கு துக்கம் வருதோ அவனுக்குதான் துக்கம் வர்றதுக்கு முன்னாடி துக்க பிராகபாவம்னு சொல்றது. தனக்கும் அந்த துக்க பிராகபாவத்துக்கும் இருந்த சம்பந்தம் இவன் என்ன ஆசைப்படுறான்னா அது அனித்தியம். அந்த தனக்கும் அந்த துக்க பிராகபாவத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தம் நீண்டுண்டே போகட்டும், இன்னும் ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறான். இன்னைக்கு நான் இந்த சந்தியாவந்தன விஷயத்துல இப்படிதான் ஒண்ணு சொல்லுவா, ஆனா அப்புறம் தப்புன்னு சொல்லுவா. இப்ப இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அப்ப என்ன, பண்ணினா என்ன அப்படின்னு இந்த ரெண்டுக்கும் இதை சொல்லணும். சந்தியாவந்தனம் பண்ணினால் அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா பிரத்யவாயம் வரல அப்படிங்கிறது. அதுதான் வேற ஒன்றும் பிரத்யவாயம் ஏற்படலேங்கிறது அதுக்கு பிரயோஜனமா. பண்ணலேன்னு சொன்னா பிரத்யவாயம் வந்துடும். அப்படியா? அப்ப சந்தியாவந்தனம் பண்ணலேன்னு சொன்னா பிரத்யவாயம் வரும், பண்ணினால் பிரத்யவாயம் வரல. பிரத்யவாயம் வரலைங்கிறது என்ன? பிரத்யவாயத்தினுடைய அபாவம் தானே பிராகபாவம். அதுதான் அனாதியா இருக்கு, அதுக்கு சந்தியாவந்தனம் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்றான்னா, இந்த சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அது போயிடும். உங்களுக்கு பிரத்யவாய பிராகபாவம் தேவைப்படுறது, அது இருந்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது பிரத்யவாயம் வராம இருக்கணும்னா அதனுடைய பிராகபாவத்தை காப்பாத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பிராகபாவத்தை காப்பாத்திட்டு இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டே இருக்கணும். சந்தியாவந்தனம் பண்றதை விட்டா அது போயிடுமா, பிராகபாவம் போயிடுமா, அது போயிடும். அப்ப என்னாச்சு, சந்தியாவந்தனம் என்ன பண்றதுன்னா அந்த பிராகபாவத்தினுடைய சத்தைய காப்பாத்திட்டு இருக்கு, சம்பந்தத்தை காப்பாத்திட்டே இருக்கு, அது சாத்தியம் இல்லையா? இந்த மாதிரி பிராகபாவத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏன் அத்தியந்தாபாவத்துக்கு சொல்லக்கூடாது, பிராகபாவத்தை தான் ஒத்துக்கணும்னு என்ன அவசியம்னு சித்திக்காரத கேட்கிறான். இதுக்கு ஒரு உபபத்தி ஒண்ணு சொல்லியிருக்கு. பாமதியக்காரர் கூட இதை எடுத்திருக்கார். அதுதான் நியாயமான உபபத்தி. இந்த உற்பத்தி காரணம் ஸ்திதி காரணம்னு ஒண்ணு சொல்றோமோ, அந்த ஸ்திதி காரணம் மாதிரி இந்த க்ஷேமசாதாரண காரிய காரண பாவம்னு சொல்றது. ஒரு சைனிகன் யுத்தத்துல கவச்சத்தை போட்டு யுத்தம் பண்றான். அப்ப சௌக்கியமா யுத்தம் பண்ணிட்டு திரும்பி வரான். இப்ப இவனுடைய ஜீவனம் இருக்கிறதுக்கு, உயிர் இருக்கிறதுக்கு காரணம் அவன் அந்த கவச்சம்னு சொல்றான். கவச்சம் இவனுடைய உயிரை என்ன பண்றது, இவனுடைய பிராணனை காப்பாத்தி கொடுக்கிறது. இது இருக்கிறதுக்கு காரணம் கவச்சம் தான் இவனை உற்பத்தி பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லக்கூடாது. இவன் முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்கான், ஜீவிச்சுட்டு தான் இருக்கான். அந்த கவச்சம் இவனுடைய கவச்சம் போட்டுக்காம போயிருந்தான்னா இவன் மேல இது பட்டு ஆயுதங்கள் எல்லாம் பட்டு ஒரு சமயம் போயிடுவான். ஆனா இப்ப அந்த கவச்சம் அதெல்லாம் பிரதிபந்தம் பண்ணி இவனுடைய உயிருக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு யுத்தத்துல இவனை காப்பாத்துது. அதனால தானே அந்த கவச்சம் இவனுடைய ஜீவனத்துக்கு ஹேத்துன்னு சொல்றோம். காரணம்னு இது ஸ்திதி ஹேது. ஸ்திதி ஹேத்து எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, உற்பத்தியான பதார்த்தத்துக்கு எது ஒரு விரோதியோ, அதாவது இதுக்கு நாசத்துக்கு எது காரணமோ அந்த காரணத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஸ்திதிஹேது. இதனுடைய நாசத்துக்கு எது காரணமோ அந்த நாச சாமகிரி வரவிடாம தடுத்து நாசம் வராம பாதுகாக்கும். இதுதான் ஸ்திதி காரணம்னு சொல்றான். அப்படியானால் இந்த சந்தியாவந்தனம் பிரத்யவாய பிராகபாவத்துக்கு ஹேது அல்லது அதனுடைய சம்பந்தத்துக்கு ஹேத்துன்னு சொல்ற இடத்துல எப்படி சொல்லணும்னா, இல்லாட்டா இந்த பிரத்யவாயம் எதனால வரப்போறது, இந்த சந்தியாவந்தனத்தை விட்டு தற்காலத்துல வேற ஏதாவது லௌகிக கர்மாக்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப அதுதானே பிரத்யவாயத்துக்கு ஹேத்துன்னு சொல்லணும். இதுவே அபாவத்திலேருந்து பாவோத்பத்தி நாம ஒத்துக்கிறது இல்லை. அப்ப இந்த சமயத்துல அவன் இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு காரியம் செய்வான்.
அது இவனுக்கு பிரத்யவாயத்துக்கு சாமகிரி காரணம்னு சொல்லணும். அப்படி அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காமல் சந்தியாவனம் காப்பாத்துறது. அவித்யா மிருத்தியும் தீர்க்கும். அந்த சுவாபாவிகமான கர்மான ஏதாவது ஒண்ணு இருக்குமே அதெல்லாம் பண்ணி பிரத்யவாயத்தை சம்பாதிக்க வேண்டாம் சொல்லி இவனை தடுத்து நிறுத்துறது. அதுதான் இது ஸ்திதி காரணம். சந்தியாவந்தனம் ராகபாவ சம்பந்த ஹேதுகு அப்படின்னு சொல்லணும். இந்த கதையை அப்படியே அத்தியந்தாபாவத்துல நாம அதிதேசம் பண்ணிடலாம். இந்த அத்தியந்தாபாவம் கூட இவனை விட்டு போயிடும் அந்த பிரதியோகி வந்தாச்சுன்னா இல்லையா. அப்ப அந்த அத்தியந்தாபாவம் ராகபாவத்தினுடைய அத்தியந்தாபாவம் இவரிடத்துல ஸ்திரமாக இருக்கணும்னு சொன்னா இவன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டே இருக்கணும். இல்லாட்டா அந்த அந்த பிரத்திவாயத்துடைய சாமகிரி சேர்ந்துவிடும், பிரத்திவாயம் உண்டாகி போயிடும் அப்படிங்கிறது தானே. அதே மாதிரி தியானத்துக்கும் சொல்லலாம் இங்கே. அதாவது பிராகபாவம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த துக்கம் மாபூத்துல இச்சை சொன்னோமே அந்த இச்சைக்கும் விஷயமாக பிராகபாவ சம்பந்தத்தை சொல்லணுங்கிறது இல்லை, அத்தியந்தாபாவத்தையே சொல்லிடலாம். இதுக்காக போய் பிராகபாவத்தை ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்றோம். ராகபாவஸ்ய ஸ்வரூபதः அசாத்தியத்வேன பிரதியோகி ஜனக விகடனேன தத் சம்பந்தஸ்தேவ. ராகபாவத்துக்கு எது ஒண்ணு பிரதியோகியோ அந்த பிரதியோகிக்கு எது காரணமோ ஜனகமோ அந்த ஜனகத்தை தடுத்து நிறுத்துறது. சரியா? இப்ப சொன்ன அந்த ஸ்திதி காரணம் அதை விகடனம் பண்ணினத்தினால பிராகபாவம் நிரந்தரமா தொடர்ந்து வருதான். தத் சம்பந்தஸ்ய இவ இது திருஷ்டாந்தம். அத்தியந்தாபாவ சம்பந்தஸ்யாபி சாத்தியத்வா. அத்தியந்தாபாவமே அந்த ஸ்தானத்துல சொல்லி அப்படியே சொல்லிடலாம். அதனால தேன இவ அந்நியதா சித்தே இதம் மாபூத் அப்படிங்கிற இச்சைக்கு என்ன விஷயம்னு கேட்டா துக்கம் வராம இருக்கிறது. அதாவது துக்கத்தினுடைய அத்தியந்தாபாவம்னு சொல்லலாம், பிராகபாவம்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதுக்கு மேல வேற இன்னொரு யுக்தி, ராகபாவத்துக்கே இன்னொரு யுக்தி சொல்றான். அத உற்பத்திய த்விதீய க்ஷணே புனருற்பத்தி அபாவாத் தத் பூர்வக்ஷணே சாமக்ரியபாவோ வாச்சியः சச்ச பிராகபாவ அபாவாதேவ அந்நஹேதூனாம் சத்வாதிதி சேத். கடங்கிறது எப்படி உண்டாகிறதுங்கிற ஒரு பிரக்கிரியை நாம பார்ப்போம். நையாயிகனுடைய பிரக்கிரியையில 2 கபாலங்கள் தனித்தனியா சித்தமா இருக்கு. கபாலம்னா என்ன தெரியுமா? கடத்தினுடைய 2 பாகம். அந்த 2ஐயும் சேர்த்துட்டா கடமாயிடுமா? சரியா? அந்த 2 கபாலங்கிறது அதுக்கு பேர் வச்சிருக்கா. கபாலம் ஏற்கனவே பண்ணி இருக்கு. இதை என்ன பண்றான்? இந்த குலாலனானவன் அதை எடுத்து இப்படி சேர்க்கிறான். சேர்க்கும் போது சேர்க்கிறான்னா என்ன நடக்கிறது? அங்க அந்த குலால் அந்த ஒரு கபாலத்துல கிரியை உண்டா, ஒரு கபாலத்திலயோ 2 கபாலத்திலயோ ஒரு கிரியை உண்டாகிறது. கிரியை உண்டாகிறதுனால அது நகருது. சரியா? நகர்றதுன்னா விபாகம் உண்டாகிறது. விபாகம் உண்டாகி பூர்வ சஞ்சோகம் விட்டு போய் இன்னொரு கபாலத்தோடு அது சேர்ந்துக்கிறது. 2 கபாலம் பரஸ்பரம் சஞ்சோக சம்பந்தத்தை அடையிறது. இந்த சஞ்சோகம் ஆயிடுச்சுன்னா அங்கு கட்டம் உண்டாகிறது. சரியா? இந்த 2 கபாலத்வய சஞ்சோகங்கிறது கடத்துக்கு அசமவாயு காரணம், அந்த 2 கபாலங்கிறது சமவாயு காரணம். மற்றபடி இதெல்லாம் சேர்த்து விடுத்து இந்த குலாலம் பண்ணினானே அதெல்லாம் பாக்கெல்லாம் நிமித்த காரணம்னு சொல்லி இப்படியாக உண்டாகிறது. இங்க என்ன, இது சாதாரண பிரக்கிரியை. இப்ப என்ன ஆச்சு? நம்ம கடம் உண்டாகணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 கபாலத்தினுடைய சயோகம் வேணும், 2 கபாலம் இருக்கணும். அதுக்கப்புறம் சில நிமித்த காரணம் அதை சேர்ந்தது அந்த கிரியை இதெல்லாம் சொல்றாலும் இல்லையோ குலாலம் இருக்கணும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அப்ப கட்டம் உற்பத்தி ஆகும். சரி, இப்ப உண்டான கட்டம் இருக்கே ஒரு க்ஷணத்துல உற்பத்தி ஆயிடுச்சு இல்லையா? இதே கட்டம் அதுக்கு அடுத்த க்ஷணத்துல மறுபடியும் ஏன் உற்பத்தி ஆகக்கூடாது? ஏன்னா அதுக்கு வேண்டிய சாமகிரி எல்லாமே இருக்கு. கபாலம் இருக்கு, கபாலம் 2 சேர்ந்து இருக்கா இல்லையா? இருக்கு, சேர்ந்து இருக்கு. குலாலன்னு இருக்கா, அந்த அடுத்த க்ஷணத்துல எங்கேயும் போல இன்னும் இருக்கா, பாக்கி எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த ஒரே கட்டம் இன்னொரு தடவை ஏன் உற்பத்தி ஆகலை? நீங்க கவனிக்கணும். அதே கட்டத்தை மறுபடியும் ஏன் உற்பத்தி ஆகலைன்னு நான் கேட்கிறேன். இன்னொரு கட்டம் ஏன் உற்பத்தி ஆகலைன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? இன்னொரு கட்டம் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த கட்டம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லிடலாம். ஒரு கட்டம் இருக்கும் போது அங்க இன்னொரு கட்டத்தை அந்த கபாலத்துல வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, இதே பிரதிபந்தகம். அதனால வேற ஒரு கட்டம் உற்பத்தி ஆகலையேன்னு சொன்னா நான் சரிதான் பதில் சொல்லிட முடியும். ஆனா அதே கட்டம் இன்னொரு தடவை உற்பத்தி ஆகட்டுமேன்னு கேட்டேன். இதுக்கு அர்த்தமே நமக்கு புரியாது. உற்பத்தியான ஒரு வஸ்து இன்னொரு தடவை உற்பத்தி ஆகட்டுமே அப்படின்னு சொன்னா ஆபாதனம் தான் இது. இதுக்கு பதில் என்ன சொல்லணும்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்னா,
இல்லையே, எல்லா காரணமும் இல்லையே, ஒண்ணு குறையிறதே. எப்படி என்ன குறைஞ்சது? சயோகம் இருக்கு, கபாலா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கடத்துடைய பிராகபாவம் போயிடுதே. அந்த சாமகிரியில பிராகபாவம் ஒண்ணு சேர்ந்து இருக்குமே, பாக்கி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பிராகபாவம் ஒண்ணு குறைஞ்சதுனால அந்த கடன் மறுபடியும் உற்பத்தி ஆக முடியாது அப்படின்னு ஒரு பதில் சொல்றான். இந்த மாதிரி பதில் சொல்லி சமாளிக்கணும்னு சொன்னா அப்ப அந்த பிராகபாவம்னு ஒண்ணு ஒத்துந்தா தானே முடியும். அப்ப நீங்க இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அதனால அவசியம் பிராகபாவம்னு ஒண்ணு ஒத்துந்தாகணும். இப்ப எனக்கு சௌகரியம் இருக்கு, முதல்ல அந்த கடம் உற்பத்தி ஆச்சு, அதுக்கு முன்கணத்திலேயே அந்த பிராகபாவங்கிறது காலி, அது இல்லை. அதனால அடுத்த க்ஷணத்துல இன்னொரு தடவை உற்பத்தி ஆகணும்னு சொன்னா அதுக்கு எல்லா சாமகிரியிலேயே குறையிறதே, பிராகபாவம் குறைஞ்சு போயிடுச்சு. இப்படி சொல்லி சமாளிக்கலாம். அதுக்காக பிராகபாவம் ஒத்துக்கணும்னு ஒரு யுக்தி. அத உற்பத்திய எந்த ஒரு கட்டம் உற்பத்தி ஆனதோ அதே கடத்துக்கு த்விதீய க்ஷணே புனருற்பத்தி, இன்னொரு உற்பத்தி உண்டா? இப்படி இல்லை, கிடையாது. உற்பத்தி அபாவாத்து. ஏன் உற்பத்தி இல்லைன்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லணும்? பூர்வக்ஷணே தத் சாமகிரி அபாவா வாக்கியா. இந்த ரெண்டாவது க்ஷணம் கடம் உற்பத்தி ஆகி ரெண்டாவது க்ஷணத்துல கடம் உண்டாகாம இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு முன் க்ஷணத்துல சாமகிரி இல்லைன்னு சொல்லணும். அதாவது பிரதம க்ஷணத்துல சாமகிரி இல்லைன்னு சொல்லணும். சச்ச அந்த சாமகிரி இல்லைன்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? பிராகபாவ அபாவா தேவ. அந்த பிராகபாவம் ஒண்ணு இல்லாம போயிடுத்து, அதனாலதான் சாமகிரி இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அந்நிய ஹேதுனாம் சத்வாத், பாக்கி எல்லாம் தான் இன்னும் இருந்துட்டே இருக்கு. இது சேத், அதனால பிராகபாவத்தை ஒத்துண்டாகணுமே. அதுக்கு என்ன பதில் சொல்றார்? சாமயிகாத்யந்தா பாவேனைவ அந்யதா சித்தே. ஒரு பதில், ரெண்டு பதில் மொத்தம் சொல்றார். ஒரு பதில் என்ன சொன்னார்னா இதுக்காக ஒன்றும் பிராகபாவம் சொல்ல வேண்டியதில்லை, அத்தியந்தாபாவத்துல சாமயிகாபாவம்னு ஒரு பிரபேதம் ஒத்துக்கிற வழக்கம் இருக்கு. சில பேர் ஒத்துக்கிறான், இந்த தீபிகையெல்லாம் கூட வருது சாமயிகாபாவம்னு சொல்லலாம். அதாவது அத்தியந்தாபாவம்ங்கிற இந்த சப்தத்திலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுனா, அந்த எந்த ஒரு இடத்துல ஒரு பிரதியோகிக்கு சம்பந்தம் எந்த காலத்திலயுமே வர முடியாதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அபாவத்தை அத்தியந்தாபாவம்னு சொல்றோம். அதாவது வாயுல ரூபங்கிறது இல்லவே இல்லை, என்னைக்குமே இல்லை. அதனால அந்த வாயு ரூப அத்தியந்தாபாவா. ஆனா பூதலே கட அத்தியந்தாபாவான்னு சொன்னா அப்படி சொல்ல முடியுமோ? அப்பப்போ கட்டம் கொண்டு கொண்டு வச்சு விடுவான், அப்ப இல்லைன்னு சொல்லணும். எடுத்துன்னு போயிட்டான், இப்ப இல்லைன்னு சொல்லணும். அப்ப இருக்கு, இப்ப இல்லைன்னு சொல்றச்ச இதானியும் கடோ நாஸ்தி அப்படின்னு சொல்றதுனாலேயே அந்த இதானியம்னு ஒரு காலம் தெரியுறதே, அந்த காலத்துல மாத்திரம் அந்த அத்தியந்தாபாவம் தெரியும். வாயுல அத்தியந்தாபாவம் தெரியும் போது இதானியும் வாயு ரூபம் நாஸ்தின்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த அத்தியந்தாபாவத்துக்கு காலாவச்சேதம் கிடையாது, சர்வதா. ஆனா பூதலே கடோ நாஸ்தின்னு சொன்னா இதானியும் இப்போ அந்த கட்டம் இல்லை, அப்போ இருந்தது அப்படின்னு சொல்றதுனால அந்த இப்போங்கிற ஒரு காலம் இருக்கு. இந்த காலத்துல தெரியக்கூடிய காலாவச்சின்னமா தெரியக்கூடிய ஒரு அத்தியந்தாபாவத்தை நாம ஒத்துக்கணும். அதுக்கு சாமயிகாபாவம்னு சொல்றது. அந்த சாமயிகாபாவத்தை தான் வச்சுட்டு நான் விவகாரம் பண்ணுவேன். என்ன விவகாரம்? இங்க பாருங்க, என்ன சொன்னேன், அந்த அந்த சாமயிகாபாவம் இல்லைங்கிறத வச்சுட்டு நான் உற்பத்தியை வாரணம் பண்ணிடுவேன், புனருற்பத்தி வாரணம் பண்ணுவேன். அதாவது கடம் உண்டாகணும்னு சொன்னா அந்த இடத்துல கடத்தினுடைய ஒரு அபாவம் இருக்கணும். எந்த அபாவம்? பிராகபாவம் நான் சொல்லல, இதுக்கு முன்னாடி இருக்கணும் ஒரு அபாவம் இருக்கணும். அத்தியந்தாபாவம் தான் சாமயிகாபாவம். அந்த சாமயிகாபாவம் கட்டம் உண்டானதுக்கு அப்புறம் அங்க இல்லையே, அதனாலதான் அந்த கட்டம் இன்னொரு தடவை உற்பத்தி ஆகலை அப்படின்னு பதில். இது ஒரு பதில் ஆச்சு. சாமயிகாபாவத்தை பல பேர் ஒத்துக்கிறது இல்லை, அதனால இந்த பதில் அவ்வளவு திருப்திகரமா இல்லை அப்படின்னு நினைச்சால் அப்ப அடுத்தது சொல்றார், உற்பத்தியைவ சோற்பத்தி விரோதித்வாச்ச. அது உற்பத்தி ஆயிடுத்து, உற்பத்தியான அந்த கடமே தனக்கே இன்னொரு உற்பத்தி வரத்துக்கு பிரதிபந்தகம்னு சொல்லுவோம். அது இன்னொரு கடத்தை மாத்திரம் உற்பத்தி வரதை தடுக்கிறதுன்னு சொல்லல, அது தடுக்கிறது மாத்திரம் இல்ல, தனக்கே மறுபடியும் ஒரு ஜென்மா வரத்துக்கும் அதுவே பிரதிபந்தகமா இருக்கு. ஆக உண்டான கட்டம் ரெண்டுக்கு பிரதிபந்தகம். இதுக்கப்புறம் இன்னொரு கட்டம் புது வேற ஒரு கட்டம் உண்டாகிறதுக்கும் அது பிரதிபந்தகமா இருக்கு. தானே இன்னொரு தடவை உண்டாகிறதுக்கும் அதுவே இருக்கிறதே பிரதிபந்தகமாக இருக்கு. ஆக இப்படி சொல்லிட்டோம்னா நமக்கு பிராகபாவம் தேவைப்படாது. பிராகபாவம் இல்லாமலே இந்த
இடத்துக்கு நாம சமாளிச்சுன்னு போயிடலாம். உற்பன்ன செய்வ உற்பத்தி விரோதித்வாச்ச, இந்த ரெண்டு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னார், நீ அந்த கடம் இன்னொரு தடவை உற்பத்தி ஆகட்டுமேனு கேட்கறது கூட நியாயம் இல்லைங்கிற. எப்படி, ஏன் நியாயம் இல்லை? அபிச்ச சாமகிரி காரிய தத்துவே பிரயோஜிகா நது தஸ்ய ஆத்யகால சம்பந்த ரூப உற்பத்தாவபி. உற்பத்தினா என்ன? உற்பத்தினா என்னன்னு கேட்டா ஆத்ய க்ஷண சம்பந்தான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வஸ்து உண்டானத்திலேருந்து உண்டாகிற அந்த க்ஷணம் இருக்கே, அந்த க்ஷணத்துக்கு சம்பந்தம். சரியா 10 மணிக்கு ஒரு கட்டம் உண்டாயிருக்குன்னு சொன்னா 10ல இருந்து இது இருக்கு, அப்புறமா 2 மணி நேரம் இருக்குன்னு வச்சுப்போம். 9:59க்கு அந்த கட்டம் உண்டாகல இல்லையா, அந்த அந்த நிமிஷத்துல இல்ல. சரியா 10 மணிலேருந்து அதுக்கு சம்பந்தம் வந்தது, கட்டத்துக்கு சம்பந்தம் வந்தது. அப்ப அதனுடைய ஆத்திய க்ஷணம்னு 10 மணின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 9:59 நாஸ்தி, அது இதனுடைய பிராகபாவம்னு சொல்லுவோம். அப்ப ஆத்தியம் பிராகபாவம் முடிஞ்சு வரக்கூடிய அந்த முதல் க்ஷணம் இருக்கே, அது ஆத்திய க்ஷணம். அந்த ஆத்திய க்ஷண சம்பந்தத்தை உற்பத்தின்னு சொல்லுவா. அதனாலதான் அடுத்த க்ஷணத்துல திருப்பி அதை உற்பத்தின்னு சொல்ல மாட்டான். இருந்துட்டு இருக்கு, 2 மணி நேரம் இருக்கு, ஆனா உற்பத்திங்கிறது இந்த ஒரே ஒரு க்ஷணம் மாத்திரம் தான். இப்ப பாருங்க, இந்த 2வது க்ஷணத்துல என்ன ஆசைப்படுறேன், அந்த கட்டத்துக்கு இன்னொரு உற்பத்தி வரட்டும் அப்படின்னு கேட்கிறேன். அதானே கேட்கலாமா? ஆத்திய க்ஷணங்கிறது ஒரு தடவை தானே வரும் அந்த கட்டத்துக்கு. 2வது க்ஷணங்கிறது ஆத்திய க்ஷணம் ஆக முடியாதே. அதனால 2வது க்ஷணத்திலையும் அந்த கட்டத்துக்கு இன்னொரு உற்பத்தி வரட்டுமே, 3வது க்ஷணத்துல இன்னொரு உற்பத்தி வரட்டுமேன்னு எப்படி கேட்க முடியும்? உற்பத்தி சப்தார்த்தமே சரியா வரமாட்டேங்கிறதே. ஏன்னா முதல் க்ஷண சம்பந்தத்துக்கு தானே உற்பத்தின்னு பேரு. அதனாலே நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டா, இந்த சாமகிரியானது காரியம் இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லணும். காரிய உற்பத்திக்கு மாத்திரம் இல்லை. உற்பத்தியை சொன்னோம்னா காரணமே இருந்தாலும், காரணம் எல்லாம் இருந்துட்டே இருந்தாலும் அந்த உற்பத்தி ஒரே ஒரு க்ஷணத்துக்கு மாத்திரம்தான் இருக்க முடியும். அதனால அதுக்கப்புறம் அந்த சஞ்சோகாதிகள்லாம் இருக்கேன்னு சொன்னா அது இருக்கிறதுனாலதான் கட்டம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அந்த ரெண்டும் சேர்ந்து இல்லாம பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் கட்டம் இருக்காது. அதனால அந்த சஞ்சோகங்கள் அசமவாயு காரணங்கள்லாம் காரிய ஸ்திதிக்கு பிரயோஜகம்னு நீங்க சொல்லணுமே தவிர உற்பத்தி பிரயோஜகம்னு சொல்லக்கூடாது. அபிச்ச சாமகிரி காரிய தத்துவே பிரயோஜிகா நது தஸ்ய ஆத்ய கால சம்பந்த ரூப உற்பத்தௌ அபி. ஆத்ய கால சம்பந்தோ ஹி ஸ்வசமானகாலீன பதார்த்தத்வம் அநாதார கால ஆதாரத்துவம். இது மேல திரும்பி இதுல ஒரு சிக்கல் வந்ததுங்கிறதுக்காக ஒரு பரிஷ்காரம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த ஆத்திய காலம்னா என்ன சர்க்காத்திய காலமா, இந்த கட்டத்துக்கு ஆத்திய காலம் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்? அதாவது இதனுடைய சாதாரணமா இப்படி வரும், எந்த காலத்துல இந்த கடத்தினுடைய பிராகபாவத்துக்கு அந்திம காலமோ பிராகபாவ துவம்சம் ஏற்படுறதோ அந்த காலம்னு சொல்லணும். இந்த கடப்பிராகபாவத்தினுடைய துவம்சம் எந்த காலத்துல ஏற்பட்டதோ அதுதான் கடத்தினுடைய ஆத்தியக்ஷணம், முதல் க்ஷணம்னு சொல்லணும். ஆனா இப்படி நீங்க ஆத்தியத்துவத்தை சொன்னா அப்ப பிராகபாவத்தை சொல்ல வேண்டி வந்துடும், ஒத்துள்ளதாக ஆயிடும். அப்போ அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அந்த வழிக்கு போகக்கூடாது. அந்த வழிக்கு போனா பிராகபாவம் திரும்பி வந்துடும். அதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா அது வராதபடிக்கு ஒரு ஆத்தியத்துவம் சொல்றது. அது எப்படி பண்றதுன்னா சமானகாலீன பதார்த்தம் அநாதார காலாதாரத்துவம் ஆத்திய கால சம்பந்த. இதுதான் சமான காலீன. இந்த கட்டம் இருக்கு இல்லையா, இந்த எந்த பதார்த்தத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். சமான காலீன பதார்த்த துவம்ச அநாதார கால ஆதாரம். இதுக்கு நான் பிரதியோகி சொல்றேன், அப்புறம் இந்த இது சரியா வந்துடும். இந்த கட்டத்துக்கு முதல் க்ஷணம் வந்தது, ஆமா, 2வது க்ஷணம் வந்தது, 3வது க்ஷணம் வந்தது, 4வது க்ஷணம் வந்தது, எல்லாமே அந்த கட்டம் இருந்துட்டே இருக்கு. இந்த 2வது க்ஷணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அப்ப அந்த முதல் க்ஷணத்துடைய சம்பந்தம் இல்லை. ஏன்? அந்த கடத்துக்கு அந்த முதல் க்ஷணத்தோடு ஒரு சம்பந்தம் இருந்தது, அது 2வது க்ஷணத்துல இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? இல்லைன்னு சொன்னா அந்த சம்பந்த துவம்சம் அங்க வந்திருக்குன்னு 2வது க்ஷணத்துல. எந்த ஒரு சம்பந்தம் அந்த கடத்தோடு சேர்ந்து இருந்ததோ, சமான காலத்துல இருந்ததோ, அந்த சம்பந்த துவம்சமாக கூடிய அந்த காலத்திலையும் இந்த கட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப இது என்னாச்சு? இது திவ்ய க்ஷணத்துல அந்த கட்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே சொல்லணும். முதல் க்ஷணத்துல
கடத்தோடு சேர்ந்து அந்த கால சம்பந்தம் இருந்திருக்கு. ரெண்டாவது க்ஷணத்துல ரெண்டாவது கால சம்பந்தம் இருக்கே தவிர அந்த முதல் கால சம்பந்தங்கிறது போச்சு. அப்படின்னா அதனுடைய துவம்சம் இருக்குன்னு ஆச்சு. அப்போ சமானகாலீன பதார்த்த துவம்ச ஆதார காலம் ரெண்டாவது க்ஷணமா. இப்போ இந்த முதல் க்ஷணத்தை பாருங்க, சமானகாலீன பதார்த்த துவம்ச ஆதாரம் அது ஆகுமோ? ஆக முடியாது. ஏன்னா அதுல இதுக்கு முன்னாடி உள்ள க்ஷணத்வம்சங்கள்லாம் அதுல வந்திருக்கு. ஆனா அந்த சமயத்துல இந்த கடம் இருந்திருக்கலையே. இது கட பிராகபாவம் தானே இருந்தது ஆத்திய க்ஷணத்துக்கு முன் க்ஷணத்துல. அதனால என்ன சொல்லணும்னா அந்த கடத்தினுடைய காலத்துல முதல் க்ஷணத்துல சமான காலீன கடத்தோடு சேர்ந்து ஒரே காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தினுடைய துவம்சம் இல்லை இது சொல்லணும். சமான காலீன பதார்த்த துவம்ச அனாதார கால விற்த்தித்வம். கால ஆதாரத்துவம்னா கால விற்த்தித்வம் சொல்லணும். இது எப்ப வரும்னா முதல் க்ஷணத்துல மாத்திரம்தான் வரும். ரெண்டாவது க்ஷணம் மூணாவது க்ஷணத்துல இருந்து அதுக்கப்புறம் எந்த க்ஷணத்துக்குமே வர துவம்னா கடம். துவம்னா கடம். அந்த கடத்தோடு சேர்ந்து இருந்த ஒரே காலத்துல இருந்த ஒரு பதார்த்தத்தினுடைய துவம்சத்துக்கு ஆதாரமாகாத கால சம்பந்தித்துவம். இதுதான் ஆத்திக்ஷம். ரெண்டாவது க்ஷணத்துல இருந்து ஆரம்பிச்சு கடத்தோடு சேர்ந்து இருந்த அந்த பிரதம க்ஷண சம்பந்தம் இருக்கு. அந்த பிரதம க்ஷண சம்பந்த துவம்சமே அடுத்த க்ஷணத்துல இருந்து இருக்கிறதுனால அது அனாதார கால சம்பந்தித்துவமே வந்துடும். அது ஆதார கால சம்பந்தித்துவம் தான் வருமே தவிர துவம்ச அனாதார காலம் சம்பந்தம் வராது. பதார்த்தம் எந்த பதார்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம். சொம்னு சொல்லி எதுக்கு நீங்க ஆத்தியக்ஷணம் சொல்ல போறீங்களோ அந்த கடத்தை எடுத்துக்கணும். கட பின்னமா எது வேணாலும் எடுத்துக்கணும். அதனாலதான் நான் இப்ப என்ன சொன்னேன்னா இந்த பிரசமக்ஷண சம்பந்தம்னு பதார்த்தம்னு எடுத்துட்டேன். இப்ப சமானகாலீன பதார்த்தம் பிரசம க்ஷணத்தையே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கடத்தோட சமான காலமா இருந்திருக்கு இல்லையா அந்த க்ஷணம் கூட. ஏன் அந்த க்ஷணம் அடுத்த க்ஷணத்துல இல்லையே. கடம் இருந்தும் கடாதாரமான அந்த க்ஷணத்துல இல்லை. அப்படின்னா சமானகாலீனமான அந்த கடத்வம் அந்த பதார்த்த துவம்ச ஆதாரமாக துவிதீய க்ஷணம் ஆயிடுத்து. அப்ப எந்த க்ஷணம் சமானகாலீன பதார்த்த துவம்ச ஆதாரம் ஆகாதுன்னு கேட்டா அந்த ஒரே ஒரு க்ஷணம் முதல் க்ஷணம் மாத்திரம்தான். அதைத்தான் நான் ஆத்தியம்னு சொல்றேன்னு பிராகபாவம் கலக்காமல் அந்த க்ஷணத்துல ஆத்தியத்துவத்தை பரிஷ்காரம் பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிற. காலம்தான் துவம்சமா இருக்கு. இல்ல பதார்த்தம்னு சும்மா சொல்றது. அது ஒரு பதார்த்தம்னு. பதார்த்தம்னா இந்த மாதிரி திரவியம்னு வச்சுக்க வேண்டாம். எந்த வஸ்துவா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இதோட சேர்ந்து இருந்திருக்கு. ஆனா இது அடுத்த க்ஷணத்துல இல்லை. அப்பேற்பட்டதாக சொன்னோம்னா அது ரெண்டாவது க்ஷணம் மூணாவது க்ஷணம் ஆயிடும். ஆத்திய க்ஷணம் இல்லை. அப்படி ஆகாத காலம்னு சொன்னா அது ஒரே ஒரு க்ஷணம் ஆகும். இதுதான் ஆத்தியத்துவம்னு சொல்றோம். தத்திர சாமகிரி காரியஸ்ய காலாதாரத்வாம்சமாத்திரே பிரயோஜிகா நது விசேஷணாம்சேதி. இங்க பார்த்தேன்னா இந்த ஆத்தியக்ஷண சம்பந்தங்கிறது தான் உற்பத்தியா. இந்த ஆத்தியக்ஷண துவம்சத்துல ரெண்டு பாகத்தை நாம பிரிச்சுக்கலாம். சமானகாலீன பதார்த்த துவம்ச அனாதார ஒண்ணு, காலாதாரத்துவம் கால விற்த்தித்துவம். இந்த சாமகிரி என்ன பண்ணோம்னா அந்த காரியமானது காலத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா ஹேத்துவாக ஆகும். பிரயோஜிகா அந்த காலம் சமானகாலீன பதார்த்த துவம்ச அனதிகரணமாக இருக்கிறதுக்கு அது ஹேத்து இல்லை. அது வேற காரணத்தினால வேற, அதுக்கு பிரயோஜகம் வேற. ஆக சாமகிரியை வச்சுட்டு நீங்க உற்பத்தி சப்தார்த்தத்துல ஒரு ஏகதேசத்தை வேணும்னா நீங்க ஆபாதனம் பண்ணலாம். அதான் சாமகிரி இருக்கே இருக்கலாமே அப்படின்னு. அது கேட்டா சரி. சாமகிரி இருக்கே மறுபடியும் உற்பத்தி ஆகலாமே இது கேட்கக்கூடாது. ஏன்னா உற்பத்திக்கு இந்த விசிஷ்ட ஸ்வரூபம் இருக்கு. தத்திர சாமகிரி காரியஸ்ய காலாதாரத்வாம்சமாத்திரே பிரயோஜிகா நது விசேஷணாம்சேதி தஸ்ய தாதிருக் பதார்த்தத்வம்ச சாமகிரி விரகாதேவ சித்தேஹே. இதனால அதுல அந்த துவம்சம் அந்த துவம்சாதாரம்னு சொன்னாங்க. ஏன் துவம்சம் வரலைன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு பதார்த்தம் அங்க இல்லை, அதனாலதான் துவம்சம் வரல அப்படின்னு சொல்லலாமே தவிர காரியத்துடைய சாமகிரியால அது வந்ததாக சொல்லக்கூடாது. அதனால என்னாச்சு, உற்பத்தியான கடத்தை மறுபடியும் உற்பத்தி ஆகாம தடுக்கிறதுக்காக பிராகபாவத்தை ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாக்கி இருக்கு. அடுத்தது